வெல்கம் டு அவர் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோலா உருண்டை குழம்பு. ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் எலும்பை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணீர், அதாவது அந்த எலும்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த எலும்பெல்லாம் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 to 5 விசிலுக்குள்ளே அந்த எலும்பெல்லாம் வெந்துடும். ஸோ 4 to 5 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ வந்து இது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பட்டை நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கல்பாசி, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, அப்புறம் வந்து லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். ஸோ இப்போ நல்லா வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்தையும் சேர்த்துக்கோங்க வதக்கிறப்ப. அப்புறம் இதில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா அதோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து மசாலா பவுடர்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அளவெல்லாம் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி தூளுக்கு அப்புறம் ஜீரகத்தூள், சோம்புத்தூள் அது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து ஒரு முருங்கைக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து அந்த மிளகாய் தூள், கொத்தமல்லி தூளோட ரா ஃப்ளேவர் போயிருக்கும். இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச அந்த எலும்பு தண்ணியோட இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த முருங்கைக்காய் வந்து வேகணும். அதுக்காக இப்போ அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம வந்து இப்போ குக் பண்ணணும். ஸோ இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ வந்து ரெண்டு குழிக்கரண்டி அளவு தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து சாதம், இட்லி, தோசைக்கெலாம் வந்து இதை நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவு புளி கரைசல் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் பால் அதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோலா உருண்டையை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு கோலா உருண்டை ரெசிபி வந்து இந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவியோட ரெசிபி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கோலா உருண்டையெல்லாம் இதில் போட்டாச்சு. போட்டோன்னையும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு 5 minutesலேயே வந்து அது வெந்து அந்த குழம்புக்கு மேலே வந்து தெரியும். அப்படி வந்துருச்சுன்னா கோலா உருண்டை வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.